السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் மிகுந்த ரமலானினுடைய நிறைவான இந்த நல்ல வேளையில், புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய இந்த நல்ல நாளில், அருள்கள் நிறைகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மகத்தான கிருபை, அவனது கருணையால் புனிதம் மிகுந்த ரமலானை நிறைவாக அடைகிற நன்னசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். உயர்மிகு ரமலானை உன்னதத்தோடு பயன்படுத்திய நர்வாக்கிய சீலர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. ரமலானினுடைய நிறைவு பகுதியில் அல்லாஹ் அவன் அடியார்களுக்கு வழங்குகிற நரக விடுதலையினை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. ஏனைய ரமலான்கள் நமது வாழ்விலே பல்வேறு ரமலான்களை அடைகிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நீண்ட நெடிய ஆயுள்களையும் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உண்மையான முஃமின்களாகிய நன்மக்கள், அவர்களுடைய சொற்கள் குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிற ஒரு வசனத்தில் இப்படி சொல்வான்: இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வ அதாஅனா நம்பிக்கை கொண்ட அந்த விசுவாசிகள் அல்லாஹுவோ ரசூலோ அவர்களிடத்தில் தங்கள் தீர்ப்புக்காக வரும்படி சொல்லப்பட்டால், அழைக்கப்பட்டால், அவர்களினுடைய வார்த்தைகள் இப்படி வரும் என்று சொல்வான்: சமிஅனா வ அதாஅனா, நாங்கள் செவி சாய்த்தோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று அவங்க கூறுவாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
இவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவன் சான்றும் பகருகிறான். இறை சமூகத்திற்கு அழைக்கப்பட்டால் அந்த மோமீன்களின் வாசகங்கள் இப்படித்தான் இருக்கும். நாங்கள் செவிசாய்த்தோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம். இது மோமீன்களின் வரிகள் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். உலாயிக் அவர்கள் தான் ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களேதான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் மோமீன்கள், அந்த மோமீன்கள் என்ற அந்த அடையாளம் இந்த வாசகத்தின் வாயிலாக வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் நாம் மோமீன்கள் என்று சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று அர்த்தம். இறை சமூகத்தின் அழைப்பு எப்படி வந்தாலும் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ரமலான் நம்மை அழகாக நெறிப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்படி உள்ள அந்த ரமலானை, அதை தொடருகிற அடுத்த காலத்திலேயும் நாம் சீராக அதற்கான வழிகோல்களை அமைக்க வேண்டும். அது நம்மை அதிகாலையிலே எழுப்பிவிட்டது. இறைவன் என்னிடத்தில் யாராவது கேட்பவர்கள் உண்டா என்று அவன் அழைக்கிற அந்த அழைப்பொலி நேரத்தில் சஹர் என்கின்ற அந்த ஒன்றை மையப்படுத்தி நம்மை எழுப்பிவிட்டது ரமலான். அப்படி எழுப்பிவிட்ட அந்த ரமலான் அந்த நேரத்தில் தொழ வேண்டிய தஹஜ்ஜத்தின் தொழுகைகள் உள்ளிட்ட அந்த அதிகாலை நேரத்தில் இறை சமூகத்தில் தன் வேண்டல்களை முன்வைக்கிற நற்சூழல்கள் சாதகமாக அது நமக்கு ஏற்படுத்தி தந்தது. இனி ரமலான் முடிகிறது. ரமலான் இன்று நிறைவு பெற்று அடுத்த நாள் தொடுகிற பொழுது அது நமக்கு கொடுத்த அந்த அழகான வாய்ப்பு, பயிற்சியை நாம் தொடர்கிறோம் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் அர்த்தம். ரமலானின் நேரங்களில் பள்ளிகளில் அதிகமான நாம் வரக்கூடிய நல் வாய்ப்புகளை பெற்றிருந்தோம். இறை அழைப்பொலி கேட்ட அந்த தருணங்களில் எல்லாம் இறை இல்லங்கள் ஜொலித்தது. அப்படி ஒரு வாய்ப்புகள் ரமலானுக்கு பின்னால் அமையுமா? அமைந்தால் நாம் மூமின்கள் சமிஅனா வ அத்தஅனா என்ற தரத்தில் இருக்கிற மூமின்களாக நாம் ஆகிவிடுவோம். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டியது. ரமலான் நமக்கு அழகான நல்ல அமைதி சூழல்களை ஏற்படுத்தி தந்தது. நமது அவயங்கள் அனைத்தும் அவன் கட்டுப்பாட்டில் இருந்தது. வார்த்தைகள் தடிக்கவில்லை. கண்கள் கண்டதை காணாது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருந்தது. நாவுகள் எல்லாம் அடக்கத்தோடு, நாவடக்கத்தோடு இருந்தது. செவிகள் எல்லாம் தேவையற்ற செய்திகளின் பால் செலுத்தாமல் அவைகள் எல்லாம் சீராக இருந்தது. ரமலானுக்கு பின்னால் இந்த அவயங்கள் மாசுபடாமல் இருக்குமா? இருந்தால் நாம் மோமீன்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் எல்லாம் மோமீன்கள் என்ற வேடத்தை அணிந்தவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைவாக நமக்கு அல்லாஹு தஆலா இந்த வெள்ளிக்கிழமையை நசீபாக்கி தந்திருக்கிறான். பாக்கியமான இந்த ரமலானை பக்குவத்தோடு நாம் வழி அனுப்பி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை வைஃபுன் கரீம் என்று அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அது சங்கையான விருந்தாளி என்பார்கள். அந்த சங்கை மிகுந்த விருந்தாளியை எந்த அளவுக்கு நாம் கண்ணியம் செய்தோம் என்பது அவரவர்களுக்கு தெரியும். அது விடைபெற்று சென்று இறை சமூகத்தில் நிற்கிற பொழுது அந்த ரமலான் தனக்கு யாரெல்லாம் சங்கை செய்தார்களோ அத்தகைய நபர்களை குறித்து இறை சமூகத்தில் அது சான்று கூறும் என்றார்கள். அப்படி சான்று கூறி இவர்களை எல்லாம் சொர்க்கத்திற்குள்ளால் அழைத்து செல்லும் அருள்களை அந்த ரமலானுக்கு வழங்கப்படும் அப்படின்னா, அப்படியானால் அதை நாம்
சரியாக பயன்படுத்தி இருந்தால் இறை சமூகத்தில் நமது பெயர்களையும் அது பதிவு செய்யும். அப்படி பதிவு செய்து சொர்க்கத்திற்குள்ளால் இறை சமூகத்தில் நமக்கு மன்றாடி உள்ளே நுழைத்தும் வைக்கும் என்றார்கள். அல்லாஹ் அந்த ரமலான் நமக்கு சாட்சி சொல்லுகிற சாதகத்தோடு அமைத்து நம்மை சொர்க்கத்திற்குள்ளால் அழைத்து செல்லுகிற அந்த கண்ணியமான விருந்தாளியாகவே அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக. இன்னும் எஞ்சி இருக்கிறது கொஞ்ச நேரம். அந்த மிச்ச நேரத்திலாவது ஏதாவது அசௌகரியங்கள் நமக்கும் ரமலானுக்கும் இடையில் இருந்தால் அதை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். நாம் இறை சமூகத்தில் மன்றாடி அதற்கான மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும். ரமலான் நம்மை விடை பெறுவதற்கு முன்னாக, நமக்கு விடை கொடுப்பதற்கு முன்பாக அதோடு நல்ல உறவு நட்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இனிமேல் அத்தகைய தவறுகள் செய்ய போவதில்லை என்று நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனிதன் அவன் மரணிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கிடையில் உள்ள மனஸ்தாபங்கள் சுமூகமாக தீர்க்கப்பட்டால் நாளை மறுமையில் இறை சமூகத்தில் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட மாட்டார்களோ, அதே போன்று ரமலானுக்கும் நமக்கும் இடையில் உள்ள பரஸ்பரத்தில் எந்த விதமான சௌகரியமும் உருவாகிவிடக்கூடாது. அதை நாம் சரியாக வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானினுடைய அந்த பாக்கியத்தை தொடர்ந்து நமக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனினுடைய சூரா ஹூதினுடைய வசனத்தில் ஒன்றை சொல்கிறான். நம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்று, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக நலவுகள், செய்யத்து என்கின்ற அந்த பாவங்கள் இருக்கிறது இல்லையா, அத்தகைய அந்த நற்செயல்களை கொண்டு அந்த தீமையான விஷயங்கள் அவைகள் நாம் அதை தொடை தெரிய வேண்டும். தீமைகளை நற்செயல்களால் அதை நாம் தொடை தெரிய வேண்டும். நற்செயல்களால் அதை அகற்ற வேண்டும். அப்படியானால் நன்மைகள் செய்வதின் மூலமாக தீமைகளை நாம் அழித்தொழிக்க வேண்டும். இறைமறை சொல்லுகிற இந்த வாசகம், ஒரு நன்மை செய்கிற பொழுது அது தீமையை போக்கி விடுகிறது. இந்த தீமையை போக்குகிற விஷயத்தில் எப்படி ஒரு நஜீஸை அகற்றுவதற்கு நல்ல நீர்களை பயன்படுத்துகிறோமோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இறை சமூகத்தில் ஒரு அடியான் ஈடேற்றம் பெற வேண்டுமானால் அவனிடத்தில் பாவங்கள் இருக்கக்கூடாது, செய்கிற நற்கர்மங்களில் குறைகள் இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த அடியார்களின் மீது அளப்பெரும் கருணை கொண்ட காரணத்தினால் அவன் ஏதாவது குறைகள் இருக்குமேயானால் அல்லாஹ் சில உபரியான ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா என்று பார்த்து அதை வைத்து இந்த நன்மையின் குறைகளை அல்லாஹ் சரி செய்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்பிஇ ஸய்யிஅத அல் ஹஸனா. ஒரு தவறை செய்து விடுவார்களேயானால் உடனே நீங்கள் அதன் பரிகாரமாக ஒரு நல்லதை செய்து விடுங்கள். தம்ஹுஹா, அந்த தீயதை அந்த நன்மை அழித்து விடும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க இல்லையா, ஏதாவது ஒரு தவறு உங்கள் சிந்தனைகளுக்கு வந்தால் அல்லது செயல் வடிவத்தில் கொஞ்சம் தலை காட்டினால், லேசாக பார்வைப்பட்டு விடுகிறது அல்லது வார்த்தைகள் வந்து விழுகிறது, செவிகளில் ஏதாவது சென்று விடுகிறது என்றால் உடனே நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்கிற பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள். இறை சமூகத்தில் பொறுக்கப்படும் என்றார்கள். பாவத்தை மன்னிப்பதில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு தனி ரசனை உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பாவமே செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மீட்சி பெற வேண்டும், அதை அல்லாஹ் ரசிக்கிறான் என்பார்கள், அந்த பாவத்திலிருந்து மீளுவதை.
ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன வார்த்தையை கொண்டு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், லவ்லம் துத்னிபு, நீங்க எல்லாம் பாவம் செய்யாம ஆயிட்டா அவங்க என்ன செய்வான்னா லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அப்படியே நாம இங்கிருந்து விடைபெற வேண்டும், விடைபெற வைத்து விட்டு வலஜாஅ பிகௌமின் யுத்னிபூன, ஒரு கூட்டம் வரும் பாவம் செய்யும், ஃபயஸ்தக்ஃபிரூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், ஃபயக்ஃபிரு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்படின்னா பாவம் செய்யறதுங்கிறது இந்த உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பிழை பொறுக்க தேடுதல் என்ற ஒரு அம்சத்தை அந்த மக்கள் வைத்திருப்பார்கள். அப்ப பாவ மன்னிப்பு தேடுகிற சமூகமும் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒன்றை கொண்டு வருவான்னு சொல்லி, அப்ப அல்லாஹ் மன்னிப்பதில் அவன் ஒரு தனி அலாதி பிரியம் கொண்டிருக்கிறான். எனவே தான் பாவ மன்னிப்பின் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டுவார்கள். பல்வேறு வழிகளை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமைனி, இரண்டு முஸ்லிம்கள், யல்தகியானி, ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ஃபயதசாஃபஹானி, இருவர்களும் முசாஃபஹா செய்து கொள்கிறார்கள், இல்லா குஃபிர லஹுமா கபல ஐ யஃப்தரிகா, சந்தித்த இருவர்களும் முசாஃபஹா செய்வதற்கு இருவர்கள் இரு கைகளில் அவர்கள் கொழுகிக் கொண்ட அந்த கைகள் விடுபடுவதற்கு முன்பாக அவ்விருவர்களுக்கிடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் பெருநாள் சமயங்களில் நீங்க முசாஃபஹா செய்தல் என்பதை இப்ப மன்னிப்பின் அடையாளங்களாக இருப்பதால் அதை நாம் சீராக செய்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் இருக்கணும். சலாம் சொல்லுகிற மரபு இருக்கிறது, முசாஃபஹா செய்கிற மரபு என்பது ரொம்ப அவசியமானது. இந்த மாதிரி ஹதீசுகளை வைத்துத்தான், நபிகள் நாயகத்தினுடைய இந்த மொழிகளை வைத்துத்தான் அபூ தாவூத், திருமதி, இப்னு மாஜாவுல இந்த ஹதீஸ் இடம் பெறுது. இந்த ஹதீசுகளை மையப்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலத்துல எப்ப வேண்டாலும் எப்பவும் அவங்க முசாஃபஹா செய்யும் வளமை உடையவர்கள். சலாமே சொல்லாத சமூகமாக சஹாபிகளை பார்க்கவே முடியாது. அவங்க சலாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு இடையில் முசாஃபஹா செய்கிற மரபு என்பது இருந்து கொண்டே இருந்தது தான். ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப பரஸ்பரமான ஆட்கள், சஹாபிகள். அதனால அப்படி இருந்தாங்க. நம்ம காலம் அப்படிப்பட்ட காலம் இல்லையே. சலாமே இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. சலாம் சொல்வதற்கு அதற்கிடையில பல்வேறு வகையான சிக்கல்கள். இதுல முசாஃபஹா எங்க? அப்படியே பார்த்தாக்கல பார்க்காத மாதிரி விலகி செல்கிற சமூகம் அதிகரித்து விட்ட காலம் இல்லையா? அவ்வளவு விரோத குரோதங்கள், இபிலீசினுடைய ஊடுருவல்கள் ரொம்ப ரொம்ப அனாதியாக இபிலீசினுடைய சேட்டைகள் நிறைந்த காலம் இல்லையா? அதனாலதான் நம்ம பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, பள்ளிக்கு வர்ற நேரமாவது இங்கேயாவது ஒன்று சேருங்க, இங்கேயாவது சலாத்தை கொடுங்க அப்படின்னு மலக்குகள் சந்திக்கிற நேரமாகிய சுபுகுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் முசாஃபஹா செய்யற மரபுகள் இருந்துச்சு. எல்லாரும் முசாஃபஹா செஞ்சுட்டு விடைபெறுவாங்க. அதையும் ஒரு கூட்டம் வந்துச்சு. இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளதா? இதெல்லாம் உண்டா? இது ரசூலுல்லாஹி காலத்துல இருந்த நடவடிக்கைகள் செயலிழந்து போய்விட்டதை செயல்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்வதை கூட மார்க்கத்தின் பெயராலேயே தடுக்கக்கூடிய கூட்டங்கள். இன்னைக்கு அதுவும் நின்று போச்சு. பள்ளிக்கு வந்தாலும் சரி, வெளியில தான் சண்டை போட்டுக்கிறான், பள்ளியில வந்தாது சேருப்பா அப்படின்னா அங்கேயும் சேருவதற்கான வழிகோள்களை சீராக அங்கீகரிப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் முசாஃபஹா செய்தால் உங்கள் பாவங்கள் எல்லாம் விழுந்துருங்கிறாங்க. ஆனா இப்லீஸ் அதை விடுவானா? விட மாட்டான். நீ பாவத்தோடையே மௌத்தா போகணும். ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாது, உங்களுக்குள்ள பரஸ்பரம் வரவே கூடாது. அதுக்கு முசாஃபஹா என்ற ஒன்றை அகற்றி விட வேண்டும். இப்ப முசாஃபஹா யார் செய்கிறார்கள் என்றால், யார் யாரு ஏற்கனவே ஒத்திருக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் முசாஃபஹா செய்யத்தான் செய்வாங்க.
ஆனா யாருக்கிடையில குரோத விரோதங்கள் இருக்குமோ அவங்க முசாபகா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஒரு காலம் நடக்க போறதில்லை. அது எப்ப நடக்கும்? நிர்பந்தம் ஏற்பட்டா தான் நடக்கும். நிர்பந்தம் இல்லாம நடக்காது. அன்றைய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்ய முடியாது, எல்லாரும் முசாபகா செஞ்சுட்டு தான் விடை பெறணும் அப்படின்னு ஒரு இறை இல்லத்தின் கட்டுக்கோப்புகள் வைத்திருந்தார்கள். குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல இந்த கட்டுக்கோப்பை சிதைத்தார்கள். எதற்காக நாம் அந்த பெருமக்கள் அந்த ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார்களோ வேற எதை வச்சு நீங்க சேர்த்து வைக்க போறீங்க? பள்ளியில வர்ற நேரத்துல சேர்க்க முடியலன்னா அப்ப எல்லாரும் முசாபகா செஞ்சுட்டு தான் போகணும். யாராச்சும் முசாபகா செய்யாம போனா அவங்கள ஒரு தனியா பார்ப்பாங்க. இங்க வாங்க, என்ன தனியா ஓடுறீங்க, எல்லாத்தோடையும் முசாபகா செய்யுங்க அப்படிம்பாங்க. அதில் கலந்து கொண்டவர்களில் அவர்களுக்கிடையில் மனஸ்தாபம் உள்ளவர்களும் அதில் பங்கெடுத்திருப்பார்கள். அப்ப அவங்களும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் சேர்த்து வைக்கப்படுவார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. இப்படிதான் நிறைய விஷயங்கள் நீங்க ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் இவங்க எதெல்லாம் இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாதுன்னு சொன்னாங்களோ அதற்குள்ளால் உள்ள ஆழ ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. இப்படி ஒன்று. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிஸ்தகுஃபர லில் முஃமினீன வல் முஃமினாத், யார் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுவார்களோ கதபல்லாஹு லஹு பிகுல்லி முஃமினின் வ முஃமினத்தின் ஹஸனா, அந்த ஒவ்வொரு மூமின் அவர்களுக்கான நன்மை இவருக்கு பதியப்படும். நாங்க அந்த அடிப்படை தான் சலாம் சொல்லுதல், அது ஒன்று. பிழை பொறுக்க தேடுதல் என்ற அடிப்படையில் மோமினான கபறுகளை ஜியாரத்து செய்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன்னு சொல்றோம். அப்படி சொல்கிற பொழுது அவர்கள் மரணித்தவர்களின் மூலமாக கூட இருக்கிற இடத்தில் கூட பிழை பொறுக்க தேடுகிற முசாஃபகாவிலும் அந்த வாசகம் இடம்பெறுகிறது. அல்லாஹ் உங்களை எங்களை கபூல் செய்யட்டும், நம்மளை எல்லாம் மன்னிக்கட்டும்னு கேட்கக்குள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குமான ஒவ்வொரு நபர்களின் நன்மைகளும் நமக்கு பதியப்படுது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அஸ்ஸதகா துத்ஃபிஉல் ஹதியா கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார், தர்மம் செய்தல் இருக்குதுல்ல, அவைகள் உங்கள் பாவங்களை எல்லாம் அழித்து விடும். உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி நெருப்பு விறகை கரித்து விடுமோ அதே மாதிரி தர்மம் பாவத்தை கரித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் நம்ம பெருமக்கள் இல்லத்திலிருந்து வெளியேறுகிற பொழுது ஏதாவது பாவம் நடக்கத்தான் செய்யும். அவர்களுடைய பைகளில் சதக்காவிற்கென்றே தனியாக வைத்துக் கொள்வார்கள். இல்லை என்ற வார்த்தை அவர்கள் நாவிலிருந்து வராது. காரணம், தன் பாவங்களை எல்லாம் அழித்துக் கொள்கிற வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதே மாதிரி மா யுஸீபுல் முஃமினு மின் வஸபின் வலா நஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா கம்மின் வலா அதா, நோவினைகள், சோதனைகள், நொம்பலங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான சங்கடங்கள், சஞ்சலங்கள், இவைகள் அனைத்தும் எந்த ஒரு மோமினுக்கு தொட்டாலும் கூட இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயாஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதனுடைய அளவை பொறுத்து. அப்ப ஒரு மோமின் கூட யாராச்சும் ஒரு ஆள் சின்னதாக ஒரு சங்கடப்படுத்துறாரு, அவருக்கு ஏற்படுகிற நோய்கள், அவருக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், இவைகளோடு அவருக்கு ஏற்படுகிற கவலைகள், அதே மாதிரி ஒரு ஆள் இன்னொரு ஆள் சஞ்சலப்படுத்துறாரு. அப்படி சஞ்சலப்படுத்திட்டா இவர் பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் பொறுத்து கொண்டார் என்றார். அது போக விட்டுட்டு இவர் வேற ஏதாவது சேட்டைகள் பண்ணினாருன்னா இன்னும் பாவங்கள் சேரத்தான் செய்யும். அப்ப இப்லீஸ் பாவத்தை சேர்ப்பதற்கான வழிகோள்களை அவன் எடுக்கிறான். அல்லாஹ் இவனை மன்னிப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்துகிறான். நாம் எதை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், நான் விஷயத்திற்கு வருகிறேன். இப்ப ரமலான், இந்த ரமலானின் குறைகள் எவ்வளவோ இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான்ல யாரு அவங்க சரியாக அந்த ரமலானை பயன்படுத்தலையோ
மிச்சம் இருக்கிறது வெறும் பசியும் தாகமுமாக போய்விடும். நாளைக்கு நீங்க போய் அல்லாஹ்வுடைய சமூகத்துல போனா, நான் நோம்பெல்லாம் பிடிச்சேன்னு அதற்கான நன்மைகள் என்னன்னு கேட்டா, வெறும் பசியும் தாகமும் தான்ப்பா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாதுன்னு ஆயிடும். அப்படி பசியும் தாகமுமாக இருந்து அதை பாக்கியமாக பயன்படுத்துவதற்கு அதில் உள்ள குறைகளை எல்லாம் நீங்கள் களைய வேண்டும் என்றார்கள். அப்படி குறைகளை களைவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லி தர்மம், ஏழைகளுக்கு வழங்குகிற அந்த தர்மம் இருக்கு பார்த்தீங்களா, அவைகள் துஹுரத்துல் லிஸ்ஸாயிம், நோன்பாளிகளை அது சுத்தப்படுத்துகிறது. மினல் லஹ்வி வர்ரஃபதி, எல்லா விதமான அந்த தீயவைகள், அந்த அவர் செய்து கொண்ட குறைபாடுகள், இவைகளை நீக்கி அவர்களை சுத்தப்படுத்துகிறது. ஒத்துஹமத்துல் லில் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு அது உணவாகவும் சென்று சேருகிறது. அப்ப இதை நீங்கள் சரியாக நிறை செலுத்தணும்னு சொன்னாங்க. ஜக்காத்துல் ஃபித்ர நீங்க சரியா கொடுத்தரணும் அப்படின்னாங்க. நோன்பால் நமக்கு ஏற்பட்ட குறைபாடுகள் அதில் சரி செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு தோழர் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி அஸப்து ஸன்பன், நான் ஒரு குற்றம் செய்து விட்டேன், ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் என்ன குற்றம் என்றெல்லாம் கேட்கவில்லை. அதை வெளிப்படுத்துவது ரசூலின் நோக்கமும் அல்ல. அமைதியாக இருந்து விட்டார்கள். தொழுகைக்கான அழைப்பொலி இகாமத்து சொல்லப்பட்டது, தொழுகையும் நிறைவேற்றப்பட்டது. தொழுகை முடிந்ததின் பின்பு இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்ன அடியார் எங்க அப்படின்னாங்க. அவர் உடனே வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அருமை தோழரே, நீங்கள் நம்மோடு தொழுதீர்களா அப்படின்னாங்க. ஆம் தொழுதோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், அந்த சிறிய பாவம் இந்த தொழுகையின் மூலமாக மன்னிப்பை பெற்றுவிட்டது, பரிசுத்தமாகி விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நாம் அனுதினமும் தொழுகையில் பங்கேற்கிற பொழுது சிறிய சிறிய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர் ரமலானில் ஏற்பட்ட தவறுகள், நோன்பில் ஏற்பட்ட தவறுகள் அனைத்திற்கும் அது பரிகாரமாக அமைகிறது. எனவே அதை நீங்கள் ஒவ்வொருவர்களும் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ரமலானை, அந்த ஜக்காத்துல் ஃபித்ர குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கஸஜததை அஸ்ஸஹு, நீங்கள் சுஜூது மறதிக்கான சுஜூது செய்கிற பொழுது எப்படி தொழுகையில் ஏற்பட்ட தவறு களையப்படுகிறதோ, அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நோன்பில் ஏற்பட்ட தவறுகள் அதற்கு அது பரிகாரமாக அமைந்து விடும். நாங்க அதற்கு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னது, அது நிறைவேறுவதோடு இன்னொரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குது, ஏழைகளுக்கு அது உணவாக போய் சேருது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, உனூஹும் அனில் மஸ்அலா ஃபீ ஹாதல் யௌம், அந்த பெருநாளுடைய நாளில் அந்த ஏழைகளை நீங்கள் நிரப்பமாக ஆக்கிவிடுங்கள், அவங்க வீட்டிலையும் உணவு சமைக்கப்படட்டும், அதனால நீங்க அவங்கள கவனிச்சுக்கங்க, அவர்கள் உங்களை சுற்றுவதை நீங்கள் தடுத்து விடுங்கள். அந்த நேரத்துல வந்துகிட்டு பசிக்குதுன்னு கேட்க வச்சிடாதியோ, அதற்கு முன்னாலேயே அவங்க பசியை தீர்ப்பதற்கான வழியை செய்து விடுங்கள் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தோழர், ரொம்ப பெரிய பணக்கார சஹாபின்னு தெரியும் அவர்கள் சரித்திரம் எல்லாம். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே தவாஃப் சுத்துறாங்க. ஒரு நாள் தவாஃப் சுத்திக்கிற பொழுது ஒரு துவாவை கேட்டுக்கிட்டே சுத்துறாங்க. அந்த துவாவை தவிர வேற அந்த தவாஃப்ல வேற எந்த துவாவும் கேட்கல. என்ன துவா? ரப்பிக்கினி ஷுஹ நஃப்ஸி, ரப்பிக்கினி ஷுஹ நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னுடைய இருதயத்தில் இருந்து கஞ்சத்தனத்தை அகற்றி பாதுகாத்து விடு, என்னுடைய இருதயத்தில் இருந்து அந்த கஞ்சத்தனம் என்கின்ற கேவலத்தை அகற்றி பாதுகாத்துரு, என் உள்ளத்தை பாதுகாத்துரு அப்படிங்கிற அந்த ஒற்றை துவாவை கேட்டு சுற்றுகிறார்கள்.
அப்ப அவங்க கிட்ட அல்லா ததுவபி கைரிஹி, வேற துவா எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னி இதா உகீது ஷுஹ நப்சி, நான் அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டேன்னு சொன்னா, கஞ்சத்தனத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும்னு சொன்னா, உகீதுல் புஹ்ல வல் துல்ம வல் கதியா, அநீதம் என்ற வியாதியிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்று விடுவேன், கஞ்சத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற்று விடுவேன். துண்டித்தல், உறவுகள் எல்லாம் விரிசல் அடைகிறது எதனால? ஒரு பணக்காரர் இருக்கிறாரு வீட்டுக்குள்ள, எல்லாம் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஒரு சமூகத்துல ஒரு ஏரியால பணக்காரர்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். ரப்ப அப்படித்தான் பிரிச்சு வைப்பான். நாமளாலாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. எந்த குடும்பத்திலயும் நாம பிறக்கணும்னு அந்த குடும்பத்துல நாம நாடி ஒண்ணும் பிறக்கல. ஒரு ஏரியால இருக்கணும்னு அல்லாஹ் நம்ம கல்புல போடுறான். சில ஏரியாக்கள் ரொம்ப முன்னேறி இருக்கும், நம்ம எல்லாம் அங்க போகணும்னு நாட்டம் வந்தா கூட இருக்க முடியாது. அல்லாஹ் ஒவ்வொரு ஏரியாலையும் வைக்கிறான். நபர்களை கூட பகிர்ந்து வைத்தல் அல்லாஹ் தான் வைக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அந்த வசதி படைத்தவர்கள், அந்த வறியவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப பிரச்சனைகளும் பிளவுகளும் குடும்பத்தில் சிக்கல்களும் வர்றதுக்கு காரணம் அவர்கள் இவர்களை கவனித்துக் கொள்வதில்லை, பராமுகம். எனவே அங்க ஏற்படுது. இதெல்லாம் விட்டு நான் பாதுகாப்பு பெறுவேன் இல்லையான்னு நாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிற பொழுது அவர்களுக்கு ஏந்திய கரங்கள் மாத்திரமே உண்டதே தவிர சபித்த கரங்கள் எதுவுமே இல்லை. அவ்வளவு தூரம் அனைவர்களுக்கும் அவர்கள் வழங்கி தன் பொருளாதாரத்தை மிகுந்த கவனத்தோடு அவர்கள் கையாண்டார்கள். இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டே சுட்டுவார்கள். சரி கயிர், இப்ப நாம அந்த ஜக்கத்துல் ஃபித்ருங்கிறத எல்லாரும் கொடுத்துடணும், வெற்றக்கூடாது, எல்லாரும் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் கொடுக்கணும்னாங்க அப்படின்னா, எல்லாரும் உங்கள பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவர்களுமே அதை கொடுக்கணும் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனா கொடுக்கிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம 1-2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு நாளைக்கு பெருநாள்னா இன்னைக்கு கொடுக்கிறது, பெருநாள் பிறை பார்த்த பின்பு கொடுக்க கண்டிப்பா எல்லாரும் கொடுத்தே ஆகணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் கொடுத்துடுறேன் அப்படின்னா அதற்கான அனுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் நமக்கு முன்னின்று காட்டி இருக்கிறார்கள். அப்ப அப்பல்ல இருந்து முடியும் நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னால முடிச்சிடணும். தொழுகைக்கு முன்னால முடிச்சிடலன்னா ஜக்காத்துல் ஃபித்ராக அது அமையாது. ஜக்காத்து ஃபித்ராக அமையாது. எப்ப தொழுகைக்கு பின்னால ஒருத்தர் தொழுகைக்கு தான் நினைவு வருது, ஆஹா நம்ம கொடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு, சரி இப்ப நாம கொண்டு கொடுத்துருவோம்னு கொடுத்தா அது சாதாரண தர்மம், அது ஜக்காத்துல் ஃபித்ராக உங்கள் நோன்பின் பரிகார தர்மமாக அமையாது, சராசரி தர்மமாக அமைந்து விடும். நாங்க இத ரசூலுல்லாஹ் இதை வலியுறுத்தி சொல்கிறார்கள். அப்ப நாம ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்கணும்னா முன்னாடியே கொடுத்துடணும். அப்பதான் அது நோன்பின் குறைகளை அகற்றும். இல்லைன்னா நீ மற்ற குறைகளை அகற்றுவதற்கு பயன்படுத்திக்கோன்னு அர்த்தங்கிறத பெருமக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு சொல்வார்கள். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு சாவு கொடுக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சாவுன்னா 4 முத்து. ஒரு முத்துங்கிறது 2 கை கொள்ளளவு உள்ளதுதான் ஒரு முத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த அளவுல கொஞ்சம் வேறுபாடு உண்டு பொருள்கள் அடிப்படையில. இப்ப அரிசி ஒரு சா எடுத்து போடுறோம், ஒரு கோதுமை அதே மாதிரி ஒரு கை நிறைய அள்ளி போடுறோம்னு வைங்க, பேரிச்சம்பழம் கை நிறைய அள்ளி போடுறோம்னு வைங்க, பார்லி ரசூலுல்லாஹி காலத்தில் கொடுத்தாங்க, அதை அள்ளி போடுறோம்னு வைங்க. அப்படி அள்ளி போடுகிற பொழுது எல்லாம் ஒரே வெயிட்டா இருக்குமான்னா இருக்காது. அரிசி கொஞ்சம் என்ன செய்யும், வெயிட்லெஸ். அதே பேரிச்சம்பழத்தை இதே அளவுக்கு அள்ளி போட்டா அது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். கோதுமையை அள்ளி போட்டா அது ஒரு வித்தியாசம் வரதானே செய்யும், நமக்கு தெரியதானே செய்யுது. ஒரு அள்ளி போடுகிற பொழுது என்னங்க இது எல்லாம் ஒரு கை தான் அள்ளி போட்டியா, ஆனா இது இத்தனை கிராம் காட்டுது, இது கொஞ்சம் கூட காட்டுது, இது குறையா காட்டுதுன்னா அந்த பொருளை பொறுத்து வேறுபடுதா இல்லையா? அந்த வேறுபாடுகள் தான் இருவேறு கருத்துகளாக மாறுகிறது. அந்த ஒரு சாவுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி ஒரு முத்து ஒரு சாவுன்னு சொல்லிட்டாங்க, அதன் வேறுபாடுகள் மாறுகிறது. சஹாபிகளுக்கு இடையிலே இந்த வேறுபாடுகள் இருந்தது. அவங்க பார்லியை கொடுத்தாங்க, ஒரு சாவு கொடுத்தாங்க. அதே சமயத்துல சில பேர் கோதுமையை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதனுடைய வெயிட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால பாதியா குறைச்சிக்கிட்டாங்க.
லேசாக. அதனுடைய ரேட் அடிப்படையிலும் மாறுது. அந்த அடிப்படையில கொஞ்சம் பாதியாக குறைத்து கொண்டார்கள். இதைதான் ஷாஃபி இமாம் ஒன்றை எடுத்துக்கொண்டார்கள், ஹனபி இமாம் ஒன்றை எடுத்துக்கொண்டார்கள். எல்லாம் ஏதோ வெறும் மேதைகள் மாதிரி சில பேர் குறை சொல்லுவான். எப்படி அது என்ன ஷாஃபில இவ்வளவா ஹனபில இவ்வளவாமா? அறிவில்லாத தன்மை, ஆய்வில்லாத தன்மை. அதனால பேசுறது கொஞ்சம் ஆய்வு செய்தால் அதெல்லாம் புரியும். நீங்க எதை வேணாலும் பின்பற்றிக் கொள்ளலாம். அந்த சாஹி என்பதனுடைய வேறுபாடு அவ்வளவு. அந்த சாஹி என்று வந்த வாசகம் ரசூலுல்லாஹ் இத்தனை கிலோன்னு சொல்லியிருந்தா அந்த வேறுபாடு வந்திருக்காது. அந்த வேறுபாடு அந்த கிலோவுல இல்லை. இன்னும் அன்னைக்கு ஒரு குட்டான் இருந்துச்சு, முகத்தல் அளவுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் வேறுபடுதா இல்லையா? அந்த மாதிரி. அதனால 3 கிலோ 3 கிலோ 200 கிராம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா 2 கிலோ 400 கிராம்ங்கிறாங்க. இந்த வேறுபாடுகள் தான் அந்த சாஹி என்பதில் உள்ள வேறுபாடுகள் தான். இதில் நாம் எதை வேண்டுமானாலும், இதை தாண்டி அறிஞர்கள் இன்னும் ஒன்றை சொல்கிறார்கள். உங்களுக்கு நிரப்பமான வசதி இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிஸ்மிஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய ரேட் அடிப்படைகளை பாருங்க. சில சஹாபிகள் விலை உயர்ந்த பேரீச்சங்கனிகளை அள்ளி கொடுத்தார்கள். அப்ப அதோடைய ரேட் என்ன? இப்ப இன்னைக்கு அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறோமே, ஒரு சாங்கிறது 3 கிலோ 400 200 கிராம். இது அப்படி அஜுவா பேரிச்சம்பழத்தை போடுவோமே, இவட்ட எத்தனை ரேட் வருது? இப்ப நாங்க இங்க கொடுக்கிற இந்த அரிசி ரேட்டா அது வரும் இல்ல? அது நல்ல ரேட்டு கூடி வருதா இல்லையா? அந்த அளவு கொடுங்கன்னு நாங்க அந்த ரேட்ல கொடுங்க. நீங்க உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான்ல, நீங்க இந்த குறைஞ்ச விலையை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, ரொம்ப கீழே என்ன விலை இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் அந்த உயர் தரத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க அதை கொடுங்கன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. அதை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். சரி, உணவுகளை நம்ம சரியாக முன்னாடியே கொடுத்துடணும். ஜக்காத்து வாங்க தகுதி உடைய யாருக்கும் கொடுக்கலாம். அந்த வகையில நம்ம கொடுக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழால் உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் அறிஞர்கள் எதுவரைக்கும் சொல்கிறார்கள் என்றால், இன்னைக்கு காலையில ஒரு புள்ள நாளைக்கு பிறக்குது, இப்ப பெருநாள் அன்னைக்கு பிறக்குதா, தொழுகைக்கு வர முன்னாடி புள்ள பிறந்துருச்சா, அந்த பிள்ளைக்கும் கொடுங்கோங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுத்துருங்க. வீட்டுல முடியாதவங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அடியும் கொடுங்க. யார் பொறுப்பாளர்கள் அவங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் இதில் நீங்கள் கவனமாக ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற செய்யுங்க. அதையெல்லாம் கொடுத்துருங்க. பள்ளிகள்ல கொடுக்கிறார்கள், முன்னாடி என்ன செய்யுங்க, அந்த தொகைகளை ஒப்படைச்சிருங்க. நாளைக்கு வரக்குள்ள பார்த்துக்கலாம். அப்படின்னா அந்த நேரத்துல எல்லாம் அரிசி வாங்கி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இறுதி நேர சிரமங்களை தவிர்த்து கொள்வதற்காக முன்னாடி ஏழைகளுக்கு அதை பகிர்ந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்துட்டு அந்த இதோட என்ன செய்வாங்க, உங்க எதையும் சேர்த்து பட்டுன்னு இன்னைக்கு அரிசியை வாங்கி ஒப்படைச்சிருவாங்க. அதனால நீங்க அதை கவனத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைவாக நீங்க நாளைக்கு பெருநாளைக்காக வருகிற பொழுது நம்ம 2 ஜமாத்து வச்சிருக்கிறோம். காலையில 7:30 மணிக்கு ஒரு ஜமாத்து வச்சிருக்கிறோம், 9 மணிக்கு ஒரு ஜமாத்து வச்சிருக்கிறோம். நமக்கு 6:30க்கு தக்பீர் ஸ்டார்ட் ஆயிடும், 7 மணிக்கு பயான் ஸ்டார்ட் ஆயிடும், 7:30க்கு தொழுகை. அதே மாதிரி 9 மணிக்கு 2வது ஜமாத்து இருக்குது. பள்ளிக்கு வருகிற பொழுது நீங்க என்ன செய்யணும், பேன சொன்ன சுண்ணத்துகள் என்ற அடிப்படையில் காலையில ஏதாச்சும் சாப்பிடணும். அது ஒரு சுண்ணத். ஒரு ஈச்சப்பழமாவது சாப்பிடணும், அது ஒரு சுண்ணத்தாக இருக்குது. நல்லா குளிச்சு புத்தாடை உடுத்தி நறுமணங்கள் பூசி நீங்க அங்கிருந்து கிளம்பி வருகிற பொழுது முடிந்தவரை நீங்க தூரமான வழி அப்படின்னா சுற்றுப்பாதை நடந்து வர்ற முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த நேரம் அந்த இடத்துல டிராபிக் ரொம்ப ஆக்கி விட்டுறாதீங்க. அது இல்லாம கொஞ்சம் அங்கனக்குள்ள வாகனத்தை நிறுத்தி கொஞ்சம் நடந்து வருகிற பொழுது உங்கள் எட்டுக்கான மரியாதை நன்மையாக அதிகரிக்கிறது. மீண்டும் செல்கிற பொழுது சுருக்கமான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. உங்கள் அருகில் உள்ள ஏழைகளை மிக அரவணைத்துக் கொள்ளுங்கள். அனைவர்களிடத்திலையும் பரஸ்பரமாக சமுசாஃபகா செய்து அனைவர்களிடத்திலையும் நீங்கள் உங்கள் அன்பளிப்பையும் பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. சகோதர சமயத்தவர்கள் உணவு கொடுக்கிறோம், அதெல்லாம் உண்டு, அனுமதிக்கப்பட்டது, தாராளமாக நாம் செய்ய வேண்டும். நம்மவர்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் பெருநாளை கண்ணியத்தோடு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் இந்த ரமலானின் அந்த நிறைவு பகுதியில் பொருந்திக் கொள்வானாக. குறைகள் எல்லாம் மன்னிப்பானாக. நிறைவான நல்வாழ்வை நசீபாக்குவானாக. பாவமற்ற பரிசுத்தவாளர்களாகவே இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெற அருள் செய்வானாக. நமக்கு சாதகமாக இறை சமூகத்தில் சாட்சி சொல்கிற ரமலானாக்குவானாக. கண்ணியத்தோடு நமது வாழ்வுகள் இனிமேலும்
அல்லாஹுவின் சமூகத்தில் நீண்ட நெடிய ஆயுள்களோடு தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரணிக்கும் தருவாயில் கலிமாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.